ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம 390 ADV புது மாடல் நம்ம ஓட்டி பார்த்தோம். ஸோ நம்ம சிம்பாவும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பழைய ADV. ஸோ இப்போ வந்து இந்த வண்டி உங்களுக்கு சேல்ஸில் கிடையாது. கிட்ட வாங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜராக எனக்கு இந்த வண்டியை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் போஸ்டர் வந்து இதில் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காது. பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் நல்லா வச்சுருக்காங்க. ஸோ ஹெட்லேம்பும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரண்ட் யூனிட்டே வந்து சுத்தமாக மாற்றிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தனியாக வெளில தெரியும். உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த டிசைனோடய பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லேம்ப் இருக்குது. ஸோ அதனால் ஒரு உங்களுக்கு வண்டி தனியாக தெரியாது. ஸோ ஏன்னா இது லோ எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய நம்ம ஏடிவியில் வந்து ஒரு மாதிரி இது ஃப்ரண்ட் யூனிட்டே ஆடும், சிக்ஸ்ன்னு ஆடிட்டே இருக்கும். பட் இதில் வந்து அந்த மாதிரி தெரியாது. அண்ட் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த ஹெட் யூனிட் வந்து சில பேர் பிடிக்காது. எனக்கும் இந்த ஹெட் யூனிட் பிடிக்கல. பட் இதே வச்சுட்டு ட்ரையல்ஸ் பண்ணோன்னா முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பிளாக் பண்ணுது, முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ அதனால் இதை கழட்டிட்டு தான் ஓட்டுவாங்க. ஸோ கழட்டிட்டா இந்த லுக் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட இது கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஆஃப்டர் மார்க்கெட்ஸும் நிறையா கண்டிப்பாக வரும். ஸோ அது தான் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பீக் நல்லாயிருக்கு. ஸோ வீல்ஸ் ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு. ஸோ ஒரு டியூப்லெஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளது வந்து அலாய் வீல்ஸ். ஸோ அது ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட். கன்சோலும் வேறு. அண்ட் உங்களுக்கு சீட் ஹைட் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். ஸோ ஐ திங்க் இது ஒரு 835 mm நினைக்கிறேன். ஸோ ரெண்டு காலும் கீழே இருக்குது. ஸோ நிறைய பேர் வண்டி ஹைட்டாக இருந்தால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க, வாங்கலாமான்ட்டு. ஸோ இந்த ஹைட்காகவே நிறைய பேர் வண்டி வாங்காமல் இருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியோட சீட் ஹைட். பட் வண்டி கீழே இறக்கிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்னும் அதிகம் நம்ம பழைய ஏடிவியோட. ஸோ அது நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய பழைய வண்டியில் ஒட்டி உட்காந்து காமிக்கிறேன். ஹைட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கால் உங்களுக்கு ஒரு டிப் டோஸில் தான் இருக்கேன். பட் அதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா இதோட அது அதிகம். அண்ட் உங்களுக்கு சீட் ஹைட்டும் கம்மி. ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா ஐ திங்க் மேஜர்லி இந்த மோனோ ஷாக் வந்து அவங்க சைடில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வந்து உங்களுக்கு சீட் ஹைட் குறைச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்தோடனே ஷார்ட்டர் ரைடர்ஸ் நீங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணலாம். பட் எனக்கு இந்த வண்டியில் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே ப்ராப்ளமாக இருந்ததில்லை. ஸோ அது ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ டேங்க்கும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு ஃபைபர் கோட்டட் ஒரு டேங்க் பழசு வச்சுருந்தாங்க. ஸோ அதை மாற்றிட்டு ஃபுல்லாகவே இவங்க ஒரு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ். ஸோ இதனால் வெயிட் வந்ததான்னு சொல்லலாம் எனக்கு தெரியல. மேபி என்னால் வெயிட் குறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோடய பழைய மாடலில் பாருங்கள். ஸோ கிட்ட வாங்க ப்ரோ. ஸோ இந்த பழசில் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே தேஞ்சி இங்கே நான் டேங்க் பேக் இங்கே நிறையா வைக்கிறதுனால எனக்கு சைடில் தேஞ்சி இங்கே கலர் ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே அந்த பவுடர் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது பவுடர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது டேமேஜ் ஆச்சுன்னா 48,000 இது ஒண்டி நீங்கள் மாற்றணுன்னா. பட் அது ஐ திங்க் இதோட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ப்ளஸ். அது இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஃபேடிங்லாம் வராது. பட் ஸ்க்ராட்ச் விட தான் செய்யும். அண்ட் இதில் கன்சோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இதில் கன்சோல் வந்து முன்னாடி இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் உட்காந்து பார்க்கும்போது கீழே குனிஞ்சு பார்க்கணும். ஸோ நான் இந்த வண்டியை ஓட்டும் போது இங்கே ஒரு ஏர் குஷன் போட்டு தான் ஓட்டுவேன். ஒரு ஃபீகர் ஃப்ளோட் மாதிரி இங்கே நான் வச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டு விடுவேன். நான் இன்னும் இவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருவேன். அப்போ என் கால் இன்னும் கீழே படாது. அண்ட் நான் இங்கேருந்து நான் இவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தேன்னா கீழே குனிஞ்சு பார்க்கணும். ஸோ மேபி அந்த வண்டியில் அது ப்ராப்ளமாக இருக்காது. பில்லியன் சீட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வராது. ஏன்னா நான் என் ஒய்ஃப் கூப்பிட்டு போகும்போது இந்த சீட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். ஏரியா உட்கார தான் கஷ்டம் நம்ம ஏடிவிஸில். பட் ஒன்ஸ் இதில் உட்காந்துட்டிங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சிங்கிள் ரைடர் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ் இந்த ட்ரையல்ஸ் எண்டூரோ அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு சிங்கிள் பீஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தெரில. மேபி லக்கேஜ்லாம் அதை வச்சு மவுண்ட் பண்ணலாம் போல். ஸோ இந்த இடத்துல அவங்க மேபி இன்னொரு ஒரு சீட் போட்டு யாராவது பில்லியன் உட்காரலாம். பட் குஷனிங் வைஸ் இது பழசோட நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் லாங் போல். ஸோ எனக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு தெரில. ஸோ கிராப் ரேஸும் மாற்றிட்டாங்க பழசோட. அண்ட் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் ஒரு கன்சர்னான்னு கேட்டிங்கன்னா KTM வந்து இது வாட்டர்லாம் ஓட்டி பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கேயுமே வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிறதுனால. ஸோ அதனால் நீங்கள் சேடில் பேக்ஸும் வந்து ஈஸியாக நீங்கள் வைக்கலாம். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா சைலன்சர். என்னோடய வண்டியில் அது டிஸ்டர்பன்ஸாக தெரியும். அண்ட் வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் செட்டப்பும் மாறிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு டீத் ஏற்றிருக்காங்க. அண்ட் சின்ன முன்னாடி பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க, பின்னாடி வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டார்க் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு
தெரியும் இந்த வண்டியில். ஏன்னா இது சேம் இன்ஜின் டியூக் 390 பட் இதில் வந்து அந்த லைட்டாக அந்த பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்னால தான். ஸோ அது ஒரு ப்ளஸ் இந்த வண்டியில். அண்ட் உட்காரும்போது உங்களுக்கே தெரியும் கம்ஃபர்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக என் தலைக்கிட்ட முன்னாடி வாங்க ப்ரோ. ஸோ கரெக்டாக என் தலைக்கிட்ட இந்த விண்ட்ஷீல்டு உள்ள ஹைட் வரைக்கும் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே குறையும். ஸோ ஐ திங்க் எனக்கு அந்த வண்டியோட இந்த வண்டி ரைடிங் அண்ட் ட்ரையாங்கிள் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இந்த வண்டியில் நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா கை வந்து நீங்கள் இப்படி லைட்டாக கீழே குனிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இன்னும் ஒரு 1 inch ரைசர் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஹிமாலயன் ஸ்டாக்கே நல்லாயிருக்கும் எனக்கு. பட் நான் 5.6 அந்த மாதிரி இருப்பேன். பட் எனக்கு வந்து லைட்டாக அப்படி குனிஞ்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் என்னோடய பழைய இடிவிலே குனிஞ்சு தான் இவ்வளோ நல்லா ஓட்டிகிட்ருக்கேன். அது எனக்கு கன்சர்னாக தெரில. பட் இவங்க ஆஃப் ரோட் ஃபோக்கஸாக ஒரு வண்டி விட்றாங்க. ஸோ அது ஒவ்வொரு ஹைட்டுக்கும் மாறும் தான். ஸோ மேபி அவங்க அதையும் ஒரு ரைசர்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா அது சால்வ் ஆகிடும். ஸோ இவங்க மோனோ ஷாக் வச்சுருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ். ஸோ நிறையா உங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து டியூன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோலையும் வந்து நீங்கள் ஒரு மாதிரி செட்டப்பில் டியூன் பண்ணலாம். இந்த த்ராட்டிலோட பவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செட்டப் பண்ணலாம் கன்சோலில். எம்டிசிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆகிக்கும். நீங்கள் கன்சோலில் என்ன வச்சுருக்கீங்களோ அது ரிட்டர்ன் ஆகிக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ். இதை கழட்டிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ற டிசைன். ஏன்னா கண்டிப்பாக ட்ரையல்ஸில் இதை கழட்டிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேக்கடாக தெரியும். அண்ட் இந்த கன்சோல் வந்து ரொம்ப ப்ரோன் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேக்கடாக ஓட்டும்போது பார்க்கலாம். எப்படியும் யாராவது போட்டு வண்டியை வச்சு எதாவது பண்ணுவாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக மாறிடுச்சு. அண்ட் இந்த வண்டி எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் உங்களோட இதில். ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். லோ அண்ட் நல்லா இருக்குது. டாப் அண்ட் மேக்ஸிமம் நான் ஒரு 110 தான் போனேன். வைப்ரேஷன் எனக்கு இந்த ரைட் ஃபுட் பேக்கில் வண்டி ஃபீல் ஆச்சு. ஹேண்டில் பார்ஸில் ஃபீல் பண்ணேன். ஸோ இது டெஸ்ட் ரைட் பைக்குன்றனால இது வச்சு என்னால் சொல்ல முடியல எப்படி இருக்குன்றது. ஸோ நார்மலாக ஒருத்தவங்க பைக் வாங்கிட்டு அதை நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் வைப்ரேஷன்ஸ் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரேம் வேறு உங்களுக்கு கிராஷ் கார்டும் புதுசாக கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் ஏதோ ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இந்த வாட்டர் கேனு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கயிறு கட்டுறதுக்கும் நிறையா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸ், அப்புறம் உங்களுக்கு ரைடிங் ஸ்டாண்ட்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய பழைய KTM ADV வச்சுட்டு அலாய் வீல்ஸ் வச்சுட்டே நான் டூரிங் பண்ணேன், ஆஃப் ரோடும் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதோட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். அதோட ஒரு 6000 8000 ஏற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பழைய மாடல் மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு இவ்வளோ பேக் கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இந்த பைக் பற்றி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இனிஷியல் டார்க் வந்து பழசோட நல்லாயிருக்கு, ஹிமாலயனோட கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ வந்து அப்படியே செம்மையாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஹிமாலயனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அந்த இனிஷியலாக அந்த ஜர்க் அந்த லோனில் போனீங்கன்னா, என் வண்டிலாம் சிட்டியில் லோனில் போனோன்னா ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்கும். ஸோ KTM ஓட்டிங்கனாலே உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கில் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு எப்போவுமே ரெவ் பண்ணால் தான் அந்த வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல. ஸோ புது ADVயில் ஸோ அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இனிஷியலில் பார்ப்பீங்க. ஸோ ஐ திங்க் சிட்டியில் இனிமேல் இந்த வண்டியை நிறையா நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிட்டி டெய்லி யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், டூரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் ட்ரையல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3த்துக்குமே யூஸ் பண்ணலாம். இன்ஜின் ஹீட் கண்டிப்பாக சிங்கிள் சிலிண்டரில் ஹீட் வரும் தான். 2 ஃபேன் வச்சுருக்காங்க முன்னாடி, ரேடியேட்டர். அவ்வளோ இருந்தும் ஹீட் வந்ததுன்னா ஐ திங்க் இந்த இன்ஜின் அப்படி தான் இருக்கும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மெயின்லி இது வந்து ட்ரையல்ஸ் அண்ட் டூரிங் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன். மீதி ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்களே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆர் இன்ஸ்டாகிராமில் என்னை மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு ட்ரையல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில்ஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த வண்டி வாங்குறீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் ஒன்றுனா பாருங்கள் சேனலில். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட ஒவ்வொரு வீடியோஸும் வரும். ஸோ 4.4 சென்னை ஆன் ரோடு. இதோட எக்ஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 3.5. ஸோ அதான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக கீழே இந்த வண்டியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அங்கே நம்ம கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ.